எந்த தப்புமே பண்ணாம ஜெயிலுக்கு போறவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் பார்த்திருப்பீங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். அவங்க விதி. அதுதான் அவங்க ஜாதகம். பிறந்த ஜாதகத்துல பந்தன யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பா கன்ஃபார்மா வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜெயிலுக்கு போவாங்க. தப்பு அவங்க பேர்ல இருக்கோ இல்லையோ சிறைவாசம் அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதுதான் அவங்களுடைய கர்மா. அந்த பந்தன யோகத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜெயில், அதாவது சிறைவாசம் அனுபவிக்கிறதுக்கு பல கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த பந்தன யோகம் அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு தீமை தரக்கூடிய யோகம். இதுக்கு 2 கண்டிஷன் சொல்லலாம். இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஜாதகத்துல சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போற சூழ்நிலை வரும். தப்பு உங்க மேல இருக்குதா இல்லையாங்கிறது 2வது பட்சம்தான். முதல் கண்டிஷன், எந்த லக்னமா இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் சனியும் சேர்ந்து கேந்திரம் அல்லது திரிகோணம் இந்த வீடுகள்ல இருக்கிறது பந்தன யோகத்துடைய பொதுவான கண்டிஷன். இங்க லக்னாதிபதி வீக்கா இருக்கணும். கேந்திரம்னா 4, 7, 10, திரிகோணம்னா 5, 9. இந்த வீடுகள்ல வலுவிழந்த லக்னாதிபதி 6ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட சனி இருந்தா இது பந்தன யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு இருக்கிறவங்க அவங்க தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் பழி அவங்க மேல போய் அதனால அவங்க ஜெயிலுக்கு போவாங்க. புட்டப் கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி புட்டப் கேஸ்ல எல்லாம் ஜெயிலுக்குள்ள போறவங்க இந்த மாதிரி சனி 1, 6ஆம் அதிபதி கூட சம்பந்தப்பட்டு கேந்திர கோணங்கள்ல இருக்கிறவங்க தான். இப்ப இவங்க தப்பே பண்ணலையா, இருந்தாலும் இவங்க மேல ஒரு கேஸ் விழுந்துருச்சா? இதுவே தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவங்க அப்படின்னா இதே அமைப்பு கூட ராகு கேது சம்பந்தப்படணும். அதாவது வலுவிழந்த லக்னாதிபதி 6ஆம் அதிபதி சனி கூடவே ராகு. சரிங்களா? இந்த அமைப்பு ஜாதகத்துல இருந்தா அவங்க தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாங்க. இது 2க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ராகு சம்பந்தப்படும் போது ராகு எதெல்லாம் குறிக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஊழல், ஏமாற்று வேலை, புரட்சி பண்றது, அதிகாரத்துல இருக்கிறவங்களை எதிர்க்கிறது, திருட்டுத்தனம் பண்றது, இதையெல்லாம் குறிக்கிறது ராகு தான். இவர் 1, 6ஆம் அதிபதி கூட சேரும்போது கூடவே அங்க சனியும் சேர்ந்திருக்கும் போது இந்த வகையில ஏதாவது ஒரு வகையில தப்பு பண்ணிட்டு சமூகத்துல எந்தெந்த செயல்லாம் தப்புன்னு வரையறுக்கப்பட்டிருக்குதோ அந்த செயல்களை செஞ்சுட்டு இவங்க ஜெயிலுக்கு போவாங்க. இதுவே ராகு இல்ல, சனி மட்டும் இருக்கு அப்படின்னா இவங்க தான் பாவப்பட்ட ஜென்மங்கள். எந்த தப்பும் செய்யாம ஜெயிலுக்கு போறவங்க. அது ஏன் எந்த தப்பும் செய்யாம ஜெயிலுக்கு போற மாதிரி விதினா, சனி எப்பவும் உங்க கர்மாக்களை குறிக்கக்கூடிய கிரகம். நல்லதோ கெட்டதோ, இந்த பிறவியில பண்ணதோ போன பிறவியில பண்ணதோ, உங்க பிராப்த கர்மாக்களை உங்களுக்கு கொடுப்பவர் சனி பகவான். அந்த சனி 1, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து 4, 5, 7, 9, 10ஆம் வீடுகள்ல இருக்கும்போது தப்பே செய்யாம ஜெயில தண்டனை அனுபவிக்கிறது. இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துடைய பலன். நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச கர்மானால இந்த ஒரு அமைப்புல பிறந்திருப்பீங்க. அதனால இப்ப தண்டனை அனுபவிப்பீங்க. இது ஒரு வகையான பந்தன யோகம். இது பந்தன யோகத்திற்கான ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் பார்த்தோம்னா பாவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய கிரகங்கள், குருவையும் சுக்கிரனையும் தவிர சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன், தேய்பிறை சந்திரன், புதன், இந்த கிரகங்கள் சேர்ந்து சரிசமமா சில வீடுகள்ல ஹவுஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்போ 2, 12ஆம் வீடு, 2ஆம் வீட்டுல 2 பாவகிரகம், 12ஆம் வீட்டுல 2 பாவகிரகம் இருக்கிறாங்க அப்படின்னா இது பந்தன யோகம். இப்ப நான் ஒரு 4 பேர் ஆஃப் ஹவுசஸ் சொல்றேன். அதாவது 2 வீடு சேர்த்தி வரும். எந்த லக்னமா இருந்தாலும் 2, 12ஆம் வீடுகள்ல இந்த பாவகிரகங்கள்ல சரிசமமா அமையிறது. அதாவது 2வது வீட்டுல 2 பாவகிரகம் இருக்குதுன்னா கவுண்ட்ல 12ஆம் வீட்லயும் 2 பாவகிரகம் இருந்துச்சுன்னா அது பந்தன யோகம். அடுத்து 3, 11ஆம் வீடுகள்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளானட்ஸ், அதாவது 3ல 2 பாவகிரகம், 11ல 2 பாவகிரகம் அமையிறது. அடுத்து 5, 9, இது ஒரு பேர். 5ல 2 பாவகிரகம் அல்லது 3 பாவகிரகம்னே எடுத்துக்குவோம். 9லயும் 3 பாவகிரகம் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் பந்தன யோகம். இப்ப ஒருவேளை 5ல 2 பாவகிரகம் தான் இருக்கு, 9ல 3 பாவகிரகம் இருக்கு அப்படின்னா இது பந்தன யோகம் கிடையாது. அந்த நம்பர் ஈக்குவல் ஆகணும். அடுத்து 6, 12, 6ல 2 கிரகம் இருக்கு, 12ல 2 பாவகிரகம் இருக்குன்னா இதுவும் பந்தன யோகம். அந்த வீடுகளை திருப்பி சொல்றேன். 2, 12, 3, 11, 5, 9, 6, 12 இந்த 4 காம்பினேஷன்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளானட்ஸ்
சம எண்ணிக்கையில பாவகிரகம் அமைஞ்சா அது பந்தன யோகம். இது ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அவர் வாழ்க்கை ஃபுல்லா சிறைவாசம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும்போது ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட திசையில சிறைவாசம் செல்வார் அப்படிங்கிறது விதி. சரிங்க, இது எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி வலுவிழந்த நிலையில 12ஆம் அதிபதி திசை நடத்திட்டு இருந்தாருன்னா அந்த விரையாதிபதியுடைய திசையில ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசையில அல்லது பிற திசைகள்ல ராகு புத்தி. ஏன்னா ராகு தான் ஜெயில் சிறைவாசம் இம்ப்ரெசான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கே ராகு தான் காரணம். இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு திசையோ மற்ற திசைகள்ல ராகு புத்தியோ வந்தா அந்த டைம்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அல்லது இந்த யோகத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்ட கிரகங்கள், எந்த கிரகங்கள் இந்த யோகத்தை ஏற்படுத்துதோ அந்த கிரகங்கள் ஜாதகத்துல வலுவிழந்த நிலையில இருந்து திசை நடத்துச்சு அப்படின்னா அந்த திசையில ஜெயிலுக்கு போவாங்க. உதாரணமா ரிஷப லக்னத்தை எடுத்துக்குவோம். சனி ராகு 12ல இருக்காருன்னு வச்சுக்குவோம். 6ல செவ்வாய் கேது இருக்காரு எடுத்துக்குவோம். சனி 12ஆம் வீட்டுல மேஷத்துல நீச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. இப்ப 6ஆம் வீட்டுல 2 கிரகம், 12ஆம் வீட்டுல 2 கிரகம், துலாம்ல 2 கிரகம், மேஷத்துல 2 கிரகம். இப்ப இது பந்தன யோகம். நீச்சம் பெற்ற சனி திசை நடக்குது. இந்த சனி திசையில ஜெயிலுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுவும் ராகு கூட சேர்ந்திருக்கிறதுனால சனி தசை ராகு புத்தியில நிச்சயமாக ஜாதகர் சிறைவாசம் செல்வார். ராகுவும் இந்த காம்பினேஷன்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ராகு திசையிலையும் செல்வார். ஒருவேளை இந்த மாதிரியான தசைகள் 15 வயசுக்குள்ள வருது அப்படின்னா ஜெயில் அமைப்பு கிடையாது. அந்த குழந்தை ஹாஸ்டல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு சூழ்நிலையில வளரும். இதுவே 70 வயசுக்கு மேல பந்தன யோகம் செயல்படுத்துற திசை வருதுன்னா உடல்நல குறைவால தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லயோ இருப்பாங்க. பந்தனம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃப்ரீடம், கட்டுப்படுத்தி ஒருத்தரை கட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான பொருள்களை எடுத்துக்கலாம். இது ஒரு அவயோகம் தான். இந்த அவயோகம் ஜாதகத்துல இருந்து 15ல இருந்து ஒரு 60-70 வயசுக்குள்ள இதை செயல்படுத்துற தசை வருது அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஜெயில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்க, ஜெயிலுக்கு போயாச்சு, எப்ப வெளியில வருவாரு? இது ஒரு கேள்வி. இதற்கான விடை பார்த்தோம்னா இந்த 1, 6 சனி ராகு இந்த சேர்க்கை கேந்திர கோணத்துல அமையணும்னு பார்த்தோம்ல, அந்த சேர்க்கை அமைஞ்ச வீட்டை எடுத்துக்கங்க. இல்ல ரெண்டாவது கண்டிஷன் படி இருந்துச்சு அப்படின்னா எந்த திசையில அவர் ஜெயிலுக்கு போறாரோ அந்த தசாநாதன் எந்த வீட்டுல இருக்காருன்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த வீடு சரராசியான மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 வீடா இருந்துச்சுன்னா போன உடனே சில மாதங்கள்ல ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே வெளியில வந்துருவார். பெயில் கிடைச்சு வெளியில வந்துருவார். இதுவே ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகள்ல பந்தன யோகம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருஷம் உள்ள இருக்கணும். இந்த ஆயுள் தண்டனை கைதி, இரட்டை ஆயுள் தண்டனை கைதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான வலுவான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். இதுவே இந்த காம்பினேஷன் உபய ராசிகள்ல இருக்குன்னா, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகள்ல அமைய பெற்றவர்களுக்கு இவங்க போயிட்டு சில வருஷத்துல வெளியில வந்துடுவாங்க. பட் ஆனா அந்த கேஸ்ல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்காது. அது சம்பந்தமா அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இவங்க வாழ்க்கையில ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு ஃப்ரீயா 4 பக்கம் போயிட்டு வர முடியாது. அந்த குற்றம் சார்ந்த விஷயங்களை சுத்தி வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இந்த யோகத்தை பத்தி முதல்ல சொல்லும் போது லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ ஒருவேளை இந்த பந்தன யோகத்துக்கு லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த பந்தன யோகம் வலுவிழந்துரும், வேலை செய்யாது. ஜாதகருக்கு சிறைவாசம் கிடையாது. ஒரு உதாரணமா மீன லக்னத்தை எடுத்துக்கங்க. குரு லக்னாதிபதி, சூரியன் 6ஆம் அதிபதி, சனி இவங்கெல்லாம் சேர்ந்து 10ஆம் வீட்டுல தனுசுல இருக்காரு. அங்க லக்னாதிபதி குரு ஆட்சி. அப்பா இது பந்தன யோகம் கிடையாது. இன்னொரு உதாரணம் சிம்ம லக்னத்தை எடுத்துக்கங்க. சூரியன் லக்னாதிபதி, சனி 6ஆம் அதிபதி, 9ஆம் வீடு மேஷம் அங்க இருக்கிறாங்கன்னு எடுத்துக்குவோம். இங்க சனியே 6ஆம் அதிபதி ஆவறதுனால இரு கிரக சேர்க்கையே போதுமானது. இப்போ 9ஆம் வீட்டுல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம்மத்துக்கு 9ஆம் வீடு மேஷம், அங்க சூரியன் உச்சம். அப்ப லக்னாதிபதி சிம்ம லக்னத்தின் அதிபதி சூரியன் உச்சம் ஆயிட்டாரு. இங்க பந்தன யோகம் வேலை செய்யாது. நேயர்களே, சிறைவாசத்துக்கு எக்கச்சக்கமான கிரக அமைப்புகள் இருக்கு. ஆனா அதுல இந்த பந்தன யோகம் முக்கியங்கிறத நம்ம பார்த்தோம். பந்தன யோகத்திற்கான
கிரக அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதற்கான கண்டிஷனையும் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.